சுற்றுலா தளமாக மாறிய கண்மாய் நீர்வீழ்ச்சி போல வெளியேறும் தண்ணீரில் குடும்பமாக வருகை தந்து குழந்தைகளுடன் குதூகலமாக குளித்து கொண்டாட்டம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சுட்டி நெல்லிப்பட்டி கிராமத்தில் உள்ளது 300 ஏக்கர் பரப்பளவு கொண்டது சாய கண்மாய். பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கண்மாய் 18 கண் கழுங்கு பகுதியில் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்த கனமழையால் சாய கண்மாய் முழுவதும் நிரம்பி மறுகால் வெள்ளம் பாய்ந்து ஓடி வருகிறது. இந்நிலையில் 18 கண் கழுங்கு பகுதியில் வெளியேறும் வெள்ள நீர்வீழ்ச்சி போல செல்வது குறித்து அறிந்த காரைக்குடி, மாத்தூர், இலுப்பக்குடி, சாக்கோட்டை, புதுவயல் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அருவி போல வெளியேறும் தண்ணீரில் காலை முதல் மாலை வரை குடும்பமாக வருகை தந்து குழந்தைகளுடன் செல்ஃபி எடுத்தும் குதூகலமாக மகிழ்ச்சியுடன் ஆட்டம் போட்டு குளித்து வருகின்றனர். 2ஆம் ஆண்டாக சாயக்கண்மாய் நிறைந்து நீர்வீழ்ச்சி போல வெள்ள நீர் வெளியேறி வருவதால் அப்பகுதி மீண்டும் சுற்றுலா தளம் போல காட்சியளிக்கிறது. நம்ம காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கோம். 2 நாளா கனமழை பெய்ஞ்சதுனால கம்மாயில கல் ஓடிக்கிட்டு இருக்கு. சாக்கை கம்மா இது. குற்றாலம் அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு போக முடியாது. இது ஒரு சின்ன குற்றாலம். பசங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு இந்த மாதிரி தண்ணி வரும். சனி ஞாயிறு ஃபுல்லா கூட்டமா இருப்பாங்க. ஒரு 10 டேஸ் ஜாலியா இருக்கும் இந்த இடத்துல. ஃபேமிலியா எல்லாருமே வருவாங்க. இப்போ பசங்க மட்டும் தான் இருக்காங்க. மார்னிங் பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஒரு 100 பேர் 150 பேர் இந்த இடத்துல வந்துருவாங்க. செமையா இருக்கும், ஜாலியா இருக்கும். தரம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். மழை காலத்துல மட்டும்தான் வரும். காட்டு தண்ணீர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பாதி மூலிகை தண்ணின்னு தான் சொல்லலாம். ஃபுல்லா காட்டுக்குள்ள இருந்து வர்ற தண்ணீர். மழை அடமழை பெஞ்சா மட்டும் இதுல வரும். ஒரு மாசத்துக்கு பெரிய மழைனா 1 மாசம் வரும். 1 மாசம் ஜாலியா இருக்கும்.